வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிலேபி மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அது பாருங்கள், இந்த ஸ்லைஸ் இப்போ போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம எடுத்து எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். தலையையும் போட்டுக்கலாம், தலையும் போட்டுக்கலாம். இப்போது மீனெல்லாம் போட்டாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தேவையான உப்பு போட்டேன். உப்பு போட்டாச்சு. அடுத்தது இதுக்கு தேவையான சோம்பு 1 ஸ்பூன் நான் அம்மியில் வச்சு குறப்பாக இடித்து வச்சுருக்கேன். பூண்டு 10 பல் பூண்டை நல்லா நெய்யாக இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான வறுவலுக்கு தேவையான 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். சில்லி பவுடர் போடல, குழம்பு மிளகாத்தூளே நல்லா தான் இருக்கும். 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் போடுறேன் பாருங்கள், போட்டாச்சு. அடுத்தது 1 ஸ்பூன் சோள மாவு இதில் போட்டாச்சு. அடுத்தது தேவையான புளி. இவங்க கெட்டியாக இருக்கணும், ஊற வச்சு கெட்டியாக புளிஞ்சு ஊற்றிக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் 3/4 கிலோ மீனுக்கு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற்றுறோம். இல்லை கெட்டியாக சாந்து மாதிரி புளி பேஸ்ட்டாக கடையில் விற்கிது, அது மாதிரி போட்டுக்கலாம். நம்ம கெட்டியாக அது மாதிரி கரைச்சி போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. நான் வந்து தஞ்சாவூர் ஸ்டைலில் தான் நான் செய்கிறேன். இது இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம், ஆனால் வந்து மசாலாலாம் ஒன்று தான், செய்கிற மெத்தடு பலதுலாம் இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு மெத்தடு செஞ்சு காட்டுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். புதுசாக போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த தலை இதெல்லாம் உள்ளெல்லாம் அந்த சாந்து நல்லா போகணும். இந்த மாதிரி பிசைஞ்சாதான் எண்ணெயில் போட்டோன்னே பிரியாது. சோள மாவு அதுக்கு தான் போடுறோம். சில பேர் வந்து அரிசி மாவு போடுவாங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கோட்டிங் ஆகும். அடுத்து நான் ஒரு இரும்பு சின்ன குட்டி வானல் போட்டு எண்ணெயை நல்லா சூடாக்கி பாதி சிம்மில் வச்சுருக்கேன். நம்ம பெசரி வச்ச ஜிலேபி மீனும் அதை போடுறோம். இது வந்து கம்மியான எண்ணெயில் வச்சுக்கோங்க. ஒரு நாள் தான் யூஸ் பண்ணலாம், அது குட்டிடலாம். நிறையா வச்சிங்கன்னா டெய்லி அதை எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அப்புறம் குட்டி வானல் போட்டுருக்கேன். பண்ணி இப்படி போட்டிங்கன்னா மீன் இந்த மாதிரி நல்லா பொன்னரமாக வரும். நல்லா ஃபுல் ஃப்ளேமே வச்சு மீனை போட்டிங்கன்னா மீன் போட்டோடனே கருகி போயிடும். அப்படியே இது பாருங்க, இப்படி எண்ணெய் பிரியாமல் கிடக்கு பாருங்க. அப்படியே அருமையாக இருக்கும் மீன். நான் பெசரி 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். நல்லா உப்பு காரம் புளி எல்லாமே இதில் இறங்கிடுச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பெசறதுனால எப்படி மீன் அப்படியே எப்படி இருப்பாருங்க. உப்புலாம் வச்சு பாதி எடுத்து வச்சோம் இல்லையா, எண்ணெய் கொஞ்சம் இதாக இருக்கணும், கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் அடுப்பை. உங்களுக்கு முறு வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை முறுன்னு வேணாம் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே எடுத்துக்கலாம், சாப்பிட்றதுக்கு நல்லா. பொறுக்கும் போதே அப்படி வாசனை வருது பாருங்க. இப்போ மீன் வந்து பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. எவ்வளோ அழகாக இல்லை பொன்னரமாக இருக்குது பாருங்கள். இந்த கடைசியாக வந்து அந்த நீர்ற மசாலாவை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரசம் சாதம் தொட்டுக்கலாம் அன்னைக்கே. இல்லைன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் சோம்பு போட்டிருக்கோம், புளி ஊற்றிருக்கோம், பூண்டு நசுக்கி போட்டிருக்கோம் இல்லையா, பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.